அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுபத்துவ பாவத்துவ விதியில் எல்லாத்துக்கும் பலன் பொருந்துதா அப்படிங்கிற வரிசையில் என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒரு நபருடைய ஜாதகத்தை தான் இன்னைக்கு நான் அந்த சுபத்துவ பாவத்துவ விதிகள் அவருடைய ஜாதகத்தில் பெர்ஃபெக்டாக பொருந்துதா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ மூன்றாம் நபர்களை பற்றி நம்மளுக்கு அதிக விஷயம் தெரியாது. நெருங்கிய உறவினர் அப்படிங்கச்சில நம்மளுக்கு மேக்சிமம் சில விஷயங்கள் ரொம்ப பர்சனலான விஷயங்களே கொஞ்சம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த சுபத்துவ பாவத்துவ விதிகள் பொருந்துதா அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும்ல. இந்த சுபத்துவ பாவத்துவ விதிகள் அடிப்படையில் நம்ம ஆதித்ய குருஜியை பின்பற்றி பலன் சொல்லும் போது மூன்றாம் நபர்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுடைய நெருங்கிய வட்டாரத்துலேயும் அந்த விதிகள் பொருந்துதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அதை சரிபார்க்கக்கூடிய அவசியத்தில் இருக்கிறோம். குருஜி ஒரு விதியை சொன்னாங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஜாதகங்களுக்கு மேலே அவங்க பரிசீலனை பண்ணி தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் மாணவர்களாகிய நம்மளும் அதை அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி அதுக்குண்டான உண்மைத்தன்மையை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகிற விதத்தில் நம்ம சொன்னோம்னா அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி என்னுடைய நெருங்கிய உறவினர் தான் கிராமத்தில் பிறந்தார். கிட்டத்தட்ட கிராமத்தில் பிறந்த நபர் தான். ஒரு 57 வயசு ஆன நபர். 57 வருடங்களுக்கு முன்னாடி கிராமத்தில் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஒரு உபகரணங்கள்லாம் கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, களை அறுத்துட்டு இருக்கும்போது நீ பிறந்த, அந்த 10 மணியில் சங்கு ஊதுனாங்கல்ல அப்போ நீ பிறந்த, அந்த 7 மணி ட்ரெயின் வரும்போது பிறந்த, பஸ்ஸு போகும்போது பிறந்த, இந்த மாதிரி விஷயங்களில் வச்சு தான் அவங்க டைமை கணக்கிடுவாங்க. அந்த அடிப்படையில் இவர் என்னுடைய நெருங்கிய உறவினராக இருந்தால் கூட ஜாதகத்தை இப்போந்தான் அவருடைய ஜாதகத்தை நான் முதல் தடவையாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்தாரு. நல்லா நீ ஜாதகம் நல்லா பார்க்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட பையனுக்கு கூட நீ பார்த்து சொன்னியா, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு வந்திருந்தார். அப்போ அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவருடைய வாழ்வியல் நிகழ்வுகள் பெருசு எனக்கு தெரியும், மேக்சிமம் தெரியும். அதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் பொருந்துதான் செக் பண்ணணும்ல. ஏன்னா 60 வயசு ஆக போகுது. 60 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில் பிறந்தவங்களுக்கு டைம் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் நம்ம எடுத்த உடனே அந்த ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்ல முடியாதுல. கன்ஃபார்ம் பண்ணாமல் இவருடைய வாழ்வியல் சம்பவங்கள் எனக்கு தெரியுங்கிற அடிப்படையில் அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு நான் பலன் சொல்லி அனுப்பி வச்சேன். ஒருவேளை தெரியாத நபராக இருந்தால் நம்ம லக்னத்தை கண்டிப்பாக சந்தேகப்பட தான் செய்யணும். நம்ம கொடுத்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லக்கூடாது. நம்ம குருஜி சொல்லியிருக்காங்க. குருஜி ஸ்டூடெண்டான நம்மளும் அப்படி தான் இருக்கணும். கொடுத்த ஜாதகத்துக்கு உடனே பலன் சொல்லக்கூடாது. அந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்தை பற்றி இப்போ நான் உங்களுக்கு நான் விளக்க போகிறேன். இது எனக்கு தெரிஞ்ச நபருடைய ஜாதகம் தான் அப்படிங்கிறதுனால இதுக்கு நான் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட சொல்கிறேன். நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் போட்டு அந்த டிகிரி வாய்ப்புலாம் எந்த அளவுக்கு கிரகங்கள் இருக்குதுங்களும் பார்த்துக்கோங்க. இப்போ ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குது. சிம்ம லக்னம், லக்னத்திலேயே குரு உட்காந்துருப்பார், செவ்வாய் உட்காந்துருப்பார். புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஜாதகம். அதே நேரத்தில் சந்திர கிரகணம் டிகிரி அமைப்பில் நான் போட சொல்லியிருக்கேன். இப்போ ராகு ஆன்டி கிளாக் வைஸ் வர்ற கிரகம், சந்திரன் கிளாக் வைஸில் போகக்கூடிய கிரகம். சந்திரன் 13 டிகிரி, ராகு 15 டிகிரினா சந்திரனை ராகு பீடிக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கிறார், சந்திரன் அகப்பட நெருங்கிட்டு இருக்கார். அந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். தாய் தந்தையெல்லாம் பெருசாக விசேஷமாக இல்லைங்க. சின்ன வயசுலலாம் அப்பா இறந்துட்டாரு, அம்மாவும் பெருசாக இல்லை, கடுமையான கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த நபர் தான். அப்படி ஒன்றும் பெருசாக விசேஷமாக இல்லை. இவருக்கே பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு வரவே கூடாத 6ஆம் அதிபதியான சனி 8ஆம் இடத்துல பாவத்துவமாக அமர்ந்து குருவுடைய வீட்டில் இருக்கிறதும் பௌர்ணமி சந்திரனுடைய கிட்டத்தட்ட ஒரு 16 டிகிரி அந்த ஒளித்தன்மையில் இருக்கிறது தான் ஓரளவு காப்பாற்றுது. என்ன இருந்தாலும் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ஒரே நேரத்தில் ராகுவாலையும் செவ்வாயாலையும் பார்த்து கொஞ்சம் பாவத்துவம் அடைய தான் செய்கிறாரு. இந்த இடத்துல சனி நல்லது செய்வார்னா நல்லது செய்ய மாட்டாருங்க. இவர் பிறந்ததே பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி 3ஆம் பாதம். சனி திசை ஒரு 7 வயசு வரைக்கும், ஒரு 6 வயசு வரைக்கும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. நான் அந்த தசாபுத்தி அமைப்புகளில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 6 வயசுலேருந்து 7 வயசு அந்த காலகட்டம் சனி திசை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சனி திசையில் இவர் நடமாடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தெரியும், நடமாடவே இல்லை. இவர் எந்நேரமும் இறந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இவங்க தாயார் இறந்துட்டானா நீங்கள் பயப்படாதீங்க, என்கிட்ட நீங்கள் இந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன், என்கிட்ட இந்த ஓரமாக எடுத்து வச்சுட்டு அந்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு போவாங்க. அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி திசை பொருந்துது. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல நடக்க மாட்டார், பேச மாட்டார், அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். உயிர் பிழைத்ததே பெரிய விஷயம். உயிர் பிழைச்சது காரணம் என்ன?
பௌர்ணமி யோகத்துல பிறந்ததும் லக்னத்துல குரு இருக்கிறதும் லக்னாதிபதியான சூரியன் பாவத்துவம் அடைந்தாலும் பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியில இருக்கிறதும் தான் அவரை வந்து கொஞ்சம் கூடுதல் காலங்கள் வந்து வாழ அனுபவிச்சிருக்குது. என்ன இருந்தாலும் இந்த ஜாதகர் 70 வயதுகளை தாண்டுவாரானா தாண்ட மாட்டார். என்ன ரீசன்? லக்னத்துல குரு இருக்கிறாரு, ஓகே, லக்னாதிபதி ஓகே, ஓரளவு ஒளித்தன்மையோட இருந்தாலும் ஒரே நேரத்தில் கேதுவோட இணைந்து சனியோட பார்வையை வாங்குறது வந்து நல்ல அமைப்பு கிடையாது. அதே நேரத்தில் அப்படியே 8ஆம் இடத்துல வந்து ஒட்டுமொத்த பாவ கிரகங்களான சனி, ராகு, செவ்வாய் எல்லாருடைய தாக்குதல்களும் உட்கார்ந்துருக்குது. 8ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 6ல் மறைஞ்சிருப்பாரு. ஆயுள் காரகனான சனி பாதிக்கப்பட்டிருக்காரு. இத்தனை விஷயம் இருக்கிறதுனால இவர் அப்படிலாம் 70 வயசை தாண்டின அமைப்புகள்லாம் வந்து கிடையாதுங்க இந்த ஜாதகத்துல. இந்த ஜாதகத்துல இவருடைய திருமணம் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் 7ஆம் அதிபதி பாதிப்படைந்ததுனாலையும் இவருக்கு எப்படி திருமண வாழ்க்கை அமைஞ்சதுன்னா, இவருடைய வயசுல மூத்த ஒரு 3 வயது கிட்ட மூத்த ஒரு மணப்பெண் தான் வந்து இவருக்கு வந்து திருமணம் வந்து பண்ணி வச்சாங்க. ஆனால் செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்த்துறதால இவர் வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து அந்த கிராமத்திலே ஒரு பண்ணையார் மாதிரி கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து இவர் ஒழுக்கமான நபராக இருக்கிறதுனால பெண்ணை கொடுத்தாரு. ஏன் அந்த ஒழுக்க குணம் வருது? லக்னத்துல குரு இருக்கிறது. லக்னத்தை குரு இருக்கிறதுனால அந்த ஒழுக்க குணம் வந்து இவருக்கு வந்துடுது. லக்னத்துல குரு தொடர்புல இருக்கிறார்ல, லக்னத்துல குரு தொடர்புல இருந்தாலே கொஞ்சம் ஏமாளி, அடுத்தவங்களுக்கு இறக்கப்படுற குணம் இருக்கும். இவர் ஏமாத்தாத குணம் இருக்கும். சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும், அதாவது பௌர்ணமி ஒளியில் இருக்கிறதுனாலையும், சிம்மம் ஓரளவு குருவுடைய சுபத்துவத்தினால இருக்கிறதுனாலையும், செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும் இவருக்கு வந்து கவுன்சிலரா, அதாவது ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன ஏரியாவில் இவர் கவுன்சிலர் மாதிரிங்க. அது வந்து அப்படி ஒன்றும் அதிகாரமிக்க பதவிகள் கிடையாது. ஏன்னா சூரியன் பாவத்துவம் அடைஞ்சிட்டார்ல, அதனால் அதிகாரமிக்க பதவிகள் கிடையாது. ஒரு 5 வருஷத்துக்கு வந்து இவர் வந்து இருந்தாருங்க. ஆனால் ஒத்த ரூபா வந்து இவர் வந்து அந்த சம்பாதிக்க மாட்டாருங்க. கவுன்சிலராக இருந்தாங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து பைப்பு போடுறது, கான் வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது, அந்த டைம் டிவிலாம் பஞ்சாயத்து டிவிலாம் வந்து இருந்ததுங்க. இந்த மாதிரி எந்த இதுலேயும் 5 பைசா சம்பாதிக்காத ஒரு நல்லவர். அதனால இவருக்கு அந்த தொழில் வந்து வரல. ஏன்னா வருமானம் வராது. இவர் வந்து இவருடைய தொழில் ஹோட்டல் தொழிலில் இவர் இருந்தார். அதை விட்டுட்டு போய் இந்த பொதுமக்களுக்காக எல்லா வேலையிலையும் வந்து கவுன்சிலராக இருக்கிறதுனால எங்கே இறப்பு நடந்தாலும் பிறப்பு நடந்தாலும் பிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இவரை கூப்பிடுவாங்க. இவரால் வந்து இவருடைய வருமானத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. இந்த இதுலேயும் அவரால் எடுக்க முடியாது. அதனால அந்த இதுக்கப்புறம் அவர் நிற்கலைங்க. ஆனால் செல்வாக்கான இன்னைக்கும் அவர் கிராமத்தில் வந்து செல்வாக்கான நபர் தாங்க. ஆனால் அரசியல் அதுக்கப்புறம் நிற்கலை. செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறதுனால காவல்துறை, இராணுவம் போன்ற இடங்கள்ல வந்து இவர் போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஜாதகர் தான். இவருடைய கிராமத்தில் உள்ள ஆண்கள் 100க்கு 95% பேர் வந்து இந்திய இராணுவத்தில் வந்து பணிபுரிகிறாங்க. இவருக்கு வந்து அந்த யோகம் ஏன் இல்லை? சின்ன வயசுல இருந்து நெகட்டிவ் தசாபுத்திகள். சிம்ம லக்னத்தில் பிறந்த இவருக்கு சனி திசை, புதன் திசை, இந்த இவருக்கு ஃபேவரபிளான பெல்ட்டான சூரிய, சந்திர, செவ்வாய், குரு இந்த பெல்ட் வந்ததுன்னா இவர் வந்து அந்த மாதிரி வந்து போலீஸாகவோ இல்லை இராணுவத்திலேயோ ஒரு பேர்ந்திருப்பார். ஆனால் நெகட்டிவான பெல்ட் வந்ததுனால அந்த அளவுக்கு பெருசாக ஜொலிக்க முடியாத ஜாதகமாக வந்து இவர் போயிட்டாருங்க. இப்போ என்கிட்ட கன்சல்ட்டிங் வந்ததோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வந்திருந்ததுங்க. ஹார்ட் அட்டாக் ஒரு காலகட்டத்தில் வந்திருந்தது. அது வரைக்கும் வந்து உழைப்பு மேலே வந்து நாட்டம் உள்ளவர், எதையாவது ஒன்று சுறுசுறுப்பாக இருப்பார். புதன் சுபத்துவமாக இருக்கிறதுனால படிக்கலைனாலும் கணக்கு வழக்கு பக்காவாக வரும். படிக்கலைனாலும் கணக்கு வழக்கு. அந்த காலத்தில் கிராமத்தில் யாரும் வந்து பெருசாக படிக்கலை, யாரையும் படிக்க வைக்கலை. நம்ம 4ஆம் இடம் சுபத்துவம் அப்படிலாம் வர வேண்டாம். நடப்பு முறைக்கு நம்ம வந்து உட்பட்டு தானே போகணும். அந்த கட்டுப்பாடுகள் இருக்குதுல்ல, எந்த ஏரியா, எந்த இடம், காலம், சுருத்தி, வர்த்தமானம் எல்லாம் பார்த்து தானே சொல்லணும். அந்த டைம் இவர் இருந்த டைமில் வந்து புதன் வலுத்திருக்குது. இவர் கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸு, சாஃப்ட்வேர் இந்த துறைகளில் வந்துருவார். நம்ம சொல்ல முடியுமா? பலன் சொல்ல முடியாதுல்ல. அவர் படிக்கலை, கிராமத்தில் உள்ளவர் படிக்கலை. அதே நேரத்தில் வந்து ஒரு கடுமையான புத்திசாலி, கணக்கு வழக்கெல்லாம் வந்து எக்ஸலண்டாக போடக்கூடிய நபர் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய தசாபுத்திகள் ஒத்துழைச்சிருந்தா இவர் வந்து நல்ல நிலைமையில் இருந்திருப்பார். இருந்தாலும் வந்து அப்படி ஒன்றும் பெருசாக விசேஷமாக இருக்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் கடுமையான பாவத்துவம். இப்போ புதன் தசை நடக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிரகம் 12ல் மறைஞ்சிடும். ஒரு 3 கிரகம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சஷ்டாஷ்டக அமைப்புலேயே வரும். இந்த மாதிரி ஒரு மோசமான ஜாதகத்துக்கு ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு வந்தேன். லைஃப்பில் வந்து எல்லாம் இருந்தும் எல்லாம் இல்லாத மாதிரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி தான் இருந்தது இவருடைய ஜாதக அமைப்புக்கு. இப்பவும் வந்து அவர் வந்து உழைப்பு மேலே வந்து ஆர்வம் கொண்ட ஒரு நபர் தான். உழைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருப்பார். உழைக்கும் போதெல்லாம் இவருக்கு கஷ்டம் வருது.
ஆனால் ஜாதகம் பார்க்குறது அவர் வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் பார்த்தாரு. ஹார்ட் அட்டாக் வரும்போது கூட ஒரு ஜாதகம் பார்க்கல, ஹார்ட் அட்டாக் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா சேலரி, ஒரு வடை மட்டும் போட்டு கொடுப்பாரு. 1000 ரூபா சேலரி கொடுத்தாங்க. அந்த வேலையை வந்து அது கெடுத்துடுச்சு. அந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் அந்த வேலைக்கு போக முடியல. அதுக்கப்புறம் வீட்டில் சும்மா இல்லாமல் சம்சா போட்டு நம்ம கிராமத்து புறங்களில் கொடுத்துட்டு வந்து அதில் ஒரு வருமானம் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வருமானத்தை கெடுக்கிற மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா பைக் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, கையெல்லாம் இதாகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுலேயே இருந்தார். அப்பவும் ஒரு ஜாதகம் பார்க்க வரல. அப்பவும் நான் வந்து உறவினருங்கிற முறையில் தொடர்பு கொண்டு நான் பேசினேன். இந்த மாதிரி வந்து வேண்டாம், ரொம்ப நாள் உழைச்சிட்டீங்க, எல்லாத்தையுமே வந்து நல்ல நிலைமையில் வச்சுட்டீங்க, சொத்து பத்து எல்லாமே இருக்குது, போதும், உழைச்ச வரைக்கும் போதும், இனிமேல் வந்து ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நான் ஜாதகத்தை வந்து பார்க்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த கையெல்லாம் சரியானதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எதையாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரும் பொழுது பஸ்காரங்க, ரோட்டில் போகிற பஸ்காரங்க இவரை இடிக்கிற மாதிரி வந்து போயிருக்காரு. கொஞ்சம்னா என்னை ஏற்றிருப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து தொடர்ந்து என்னடா அடிமேல அடி உழுதுங்கிறச்சில தான் வந்து சரி இவன் நல்லா பார்க்குறானே, நம்ம ஃபேமிலியிலே எல்லாத்துக்கும் நல்லா தான் சொல்கிறாங்க, நம்ம போய் கேட்கலான்னு சொல்லிட்டு வந்து வந்தாருங்க. அப்போ தான் அவருடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன். அவருக்கு என்ன தசை நடக்குதுங்கிறது உங்களுக்கு ஓரளவு வந்து கணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து சந்திர தசை 15/12/2023 சந்திர தசை ஆரம்பிச்சிருக்குதுங்க. 12ஆம் அதிபதி விரையாதிபதி தசை. விரையாதிபதி தசை பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கடுமையான பாவத்துவத்தில். இப்போ அந்த ஒளிபுரந்திய சந்திரனாக்க அந்த ஒளிபுரந்திய சந்திரனால பௌர்ணமி சந்திரன்லாம் புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்காரு. ராகு சனி ஓரளவு அந்த ஒளி சந்திரனால சுபத்துவப்படுத்தப்பட்டாலும் சந்திரனுக்கு எந்த விதத்திலையும் சுபத்துவம் இல்லை. ஒரே நேரத்தில் ராகு சனி செவ்வாய் முப்பெரும் பாவிகள் தொடர்பு சந்திரனுக்கு இருக்குது. விரையாதிபதியான சந்திரன் அந்த வீட்டுக்கு மறையாம கோணத்தில் 8ஆம் இடத்துல பாவத்துவமாக இருந்ததுனால அவர் வந்த உடனே இவங்க அம்மா கிடையாது. அம்மா ஒருவேளை இருந்திருந்தாங்கன்னா தாயாரை காலி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மனம் கெடும், மாதா கெடும். விரயஸ்தானத்தில் விரையாதிபதிங்கிறதுனால கடுமையான விரய செலவுகளை கொடுப்பாரு. அசிங்கம், அவமானம், விபத்து, கண்டம், உயிரிழப்புகள் எல்லாமே அந்த 8ஆம் இடத்த ரீதியாக வந்து நிகழக்கூடிய அமைப்புகளில் தாங்க இருக்கும். இவரோட ஆயுள் பலத்தையும் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன் எந்த அளவுக்கு இவர் வாழக்கூடியவர் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சந்திர தசையில் ராகு புத்தி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே இந்த சந்திர திசை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆனது, இப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆக போனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திர திசையிலேயே தான் நடக்குது. இப்போ சந்திர திசையில் ராகு புத்தி நடந்தது. என்ற ஜாதகம் பார்க்கும்போது ரெண்டுமே 8ஆம் இட கணக்கில் பாவத்துவமாக இருக்குதுங்க. இது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருந்திருக்குது. ஏதோ ஒரு தெய்வ புண்ணியத்தில் வந்து தப்பிச்சிருக்காப்புல. கொஞ்சம் வந்து தொழில் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா வந்து இவர் வியாபாரம் பண்ணியோ இல்லை தொழில் பார்த்தோ சம்பாதிச்சு லாபம் அடையக்கூடிய தசாபுத்திகளில் இவர் இல்லை. ஆனால் இவர் கேட்க மாட்டார், இவர் செய்வார், ஏதாவது ஒன்று செய்வார். அப்போ ஏதாவது ஒன்று செய்வார்னா இவருடைய என்ன செஞ்சால் இவரால் செய்ய முடியாதோ அதை கிரகங்கள் செய்யுங்க. இதாங்க உண்மை. என்ன செஞ்சால் இவரால் வேலை செய்ய முடியாததோ அதை கிரகங்கள் செய்யும். ஏன்னா இவர் வந்து ஒரு ஏமாற மாட்டார், பணத்தை கொடுத்து ஏமாந்துறதுனால அந்த 8ஆம் இடத்துல பணத்தை ஏமாந்துட்டாருன்னு போயிடும். இவரே வந்து குறைஞ்ச முதலீடில் வந்து பொருளை வாங்கிட்டு வந்து உடனே கிராமத்தில் கொடுத்து அதிக முதலீடில் லாபத்தை டக்குன்னு எடுக்க பார்ப்பார். கையில் லாபத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ இவரை வந்து பொருள் நஷ்டம் ஆக்க முடியாது. அப்போ இவரை முடக்கி போட்டணும். முடக்கி போட்டால் இவரால் வேலை செய்ய முடியாது. அப்படிங்கிறத கிரகங்கள் செய்யும். நம்ம எந்த அளவுக்கு வந்து நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கிரகங்களும் வந்து நடந்துக்கணும். அந்த அடிப்படையில் வந்து சொன்னார், கொஞ்சம் ரொம்பவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப உயிர் பிழைப்பமா இல்லைங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கிறாரு. உடல்நிலையெல்லாம் வந்து கடுமையாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஹார்ட் அட்டாக்கு, ஆக்சிடென்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மனபயம்னு எல்லாமே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து கேட்டார். ஜோதிட ரீதியாக நல்லாவே தெரியுது. ராகு திசை சந்திர புத்தியில் ராகு திசை ரெண்டுமே 8ஆம் இடத்தோட நெகட்டிவாக இருக்குது, நல்லது இல்லை. அதுக்கப்புறம் சந்திர திசையில் அட்டமாதிபதியான குரு சஷ்டாஷ்டக அமைப்பில் வேற உட்காந்துருக்கிறாரு. அந்த அடிப்படையில் வந்து கொஞ்சம் நல்லா இல்லைதாங்க. அதனால் வந்து தொழில் பண்ணுறது மற்ற விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வேண்டாங்க, ரிலாக்ஸாக இருங்க. நீங்கள் ஏதாவது பண்ண போகும்போது உங்களுக்கு நடக்குது தெரியுதுங்களா? நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்கலாம். இப்போது அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ரெஸ்ட் பீரியட் முடிகிற வரைக்கும் ஒன்றும் ஆகலை. ரெஸ்ட் பீரியட் முடிஞ்சு கொஞ்சம் பரவாயில்ல, லைட்டாக இருக்கும். இப்போ ஏதாவது ஒன்று நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் வீட்டிலேயே ரெஸ்ட்டு, அப்போ ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, சும்மா வீட்டிலேயே இருக்கிற மாதிரி இருக்கிற ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது தான் வந்து மறுபடியும் இந்த நேற்று ஒரு ஃபஸ்ட்டை இடித்து தள்ளுற மாதிரி போயிட்டு கையில் மட்டும் உரசிட்டு போயிருக்குது. இது வந்து நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது நடக்கிறதுக்கான காரணம் வந்து கிரகங்களோட அமைப்புகளெல்லாம் நான் அந்த விலாவாரியாக விளக்குனேன். ரிலாக்ஸாக இருங்க.
சூரியனுடைய லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. லக்னத்தோட சுபத்துவத்தின் காரணமாக தான் இத்தனை வயசு வரைக்கும் உங்களை வாழ அனுமதிச்சிருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. கோதுமை வந்து சூரியனுக்குள்ள தானியம், அதை வந்து பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ தினமும் கொஞ்சம் தானம் கொடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய ஆயுள் அமைப்புகளை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சான்சஸ் வந்து கொஞ்சம் இருக்குதுங்க. தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா. ஏன்னா நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது, இவர் இப்போ தான் இறந்துருவாருன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரபஞ்ச சக்தியும் வந்து அனுமதிக்கலைங்கிறதான் உண்மை. இப்போ நான் சொல்லுவேன் ஜோதிட விதியை பயன்படுத்தி இப்போ இறந்துருவாருன்னு சொல்லி, ஆனால் கடவுளோ பிரபஞ்ச சக்தியோ நினச்சா இன்னும் வந்து வாழ வைக்கலாம். என்ன முக்கியமான விதி என்னன்னா, அவரால் செல்வாக்காக இருக்க முடியாது. இந்த இதில் அவர் வந்து செல்வாக்கை இழந்து கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமாக வந்து சகலத்தையும் இழந்து உட்கார வச்சிருக்கிறதுல இது வந்து உயிரை விட்டு வைக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை அப்படின்னா வந்து உயிரிழப்புகளை கொடுத்துரும். 12ஆம் இடம் பாவத்துவமாக இல்லாத காரணத்தினாலையும் 8ஆம் இடம் பாவத்துவமாக இருக்கிறதுனாலையும் இவர் படுத்துட்டுலாம் வந்து ஒரு 10 நாள் படுக்கையில் கிடந்து அப்படிலாம் வந்து போக மாட்டோம். சடனாக உயிர் பிரியிற அமைப்புகள் தான் இருக்குது. கொஞ்சம் நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் வந்து வேலைகளெல்லாம் செய்ய வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லி. கிராமத்துலனா கொஞ்சம் அசிங்கமாக பேசுவாங்களான்னு பேசட்டும். அப்படி அசிங்கமாக பேசுறது உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான அமைப்புகளில் கழியும். கடுமையான மன உளைச்சல்ல எப்படியும் இருக்க தான் செய்வீங்க. நல்லா உழைச்சி சம்பாதிச்சு செல்வாக்கான இருந்த ஒருத்தர் வந்து எதுவுமே இல்லாமல் உட்காரும் போது 4 பேர் பேச்சை கேட்கும்போது மன உளைச்சல் வந்து அழுந்ததான் செய்யுங்க. அதுதாங்க வந்து வேற, அது ஒரு சொல்யூஷன் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். இந்த ஜாதகத்தை தாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து விளக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ செவ்வாய் திசை இவருக்கு ஒரு வேளை நடப்பில் வந்திருந்தாருன்னா செவ்வாயுடைய சுபத்துவத்தின் காரணமாக இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இவருடைய பருவத்தில் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். குரு திசை பருவத்தில் வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கணும். மேபி வரலை. ஒருவேளை செவ்வாய் திசை குரு திசை வந்திருந்தாருன்னா இவர் கோடீஸ்வரன் ஆயிடுவார்னா அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் திசைக்கும் குரு திசைக்கும் மற்ற கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, சஷ்டாஷ்டகமாக இருக்குதோ அந்த இதுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் பாவத்துவ அமைப்புகளில் உள்ள இப்போ குரு திசையோ செவ்வாய் திசையோ அந்த நேரத்தில் கூட வந்து ராகு சனி சந்திரன்லாம் நல்லது செஞ்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் பெருசாக செய்ய மாட்டாங்க. அவர் தான் நெகட்டிவ் அடைஞ்சிட்டார்ல. அதனால தான் ஒரு விஐபி ஜாதகத்தில் எந்த கிரகமும் பாதிக்கப்படாமல் ஒன்னோட ஒன்று இணைந்து பாதிப்படையாமல் அப்படி கலக்கமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த புத்தி நடந்தாலும் அவங்க நெகட்டிவ் அமைப்புகளை சந்திக்காத மாதிரி புத்திகள் வந்து இருக்குங்க. அந்த இதுக்கும் வந்து இந்த ஜாதகம் வந்து கொஞ்சம் வந்து குறைபட்ட அமைப்புகள் இந்த கிரக நிலைகள் வர்றதுனால இதை நான் வந்து உங்கள்கிட்ட விளக்குறதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.